இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பு சிசு ஜெபக்குழு உங்கள் யாவரை வரவேற்கின்றது. வசனம் யாத்திராகமும் 15:2. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இந்த வசனத்தில் ஏராளமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். தேவன் நம்முடைய அவர் மீட்பராக நமக்கு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை மீட்டெடுக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் அவரே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வர்றதுக்கு அவரே ஒரு தேவ மனிதனை, மோசையாகிய தேவ மனிதனை அவர் தெரிந்தெடுத்து அந்த மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பது அந்த சிந்தையில் அவர் அவனை அனுப்புகிறத பார்க்குறோம். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில் வரும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கறது மட்டுமல்ல, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நித்திய ஜீவன், நித்திய மீட்பு நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒரு விசுவாசி அவர் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய குற்ற உணர்விலிருந்தும் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்தும் அந்த ரத்தம் அவர் மீட்டெடுக்குது. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் தங்கும்போது அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா பாவம் அதை நம்மளை ஆளுகை மேற்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் பாவம் ஆண்டுகிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ள எதுவும் செயல்பட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் எப்பொழுதுமே நமக்கு இரட்சகராக, மீட்பராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க என்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி மீட்டு எடுக்கிறார் என்பதையும் கூட நம்ம பார்த்தோம். இந்த செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையில் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசையை கொண்டு மீட்டெடுத்து வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய ஓங்கிய புயத்தினாலே ஆண்டவரே அவர்களை உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவரை அவர் கொண்டு அவர்களை கொண்டு சேர்த்தீர். ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். அதுபோல எங்களும் கூட ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு அதை தந்திருக்கு. அதுக்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.